இன்றைக்கி ஸ்கூலில் மோஸ்ட்டாக பேப்பர் எல்லாம் தருவாங்க. இது வேறு லீவில் நல்லா ஜாலியாக இருந்தோம். எல்லா சப்ஜெக்டும் நான் பாஸ் ஆகிடணும் கடவுளே. இன்றைக்கி எந்த பேப்பருமே தரலைன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவு, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த லீவு. இன்றைக்கி ஏதாவது பேப்பர் கிடச்சுன்னா லீவை என்ஜாய் பண்ணவே முடியாது. பேப்பரை நினச்சி ஃபுல்லாக பயந்தே இருக்கணும். நான் எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆனாலே போதும். மேக்ஸ் எல்லாம் ஒழுங்காகவே எழுதலை. சரி, ஒரு நாள் நம்ம ப்ரேயர் பண்ண மாட்டேன். இன்றைக்கி மட்டுமாவது ஸ்கூலுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போவோம். கடவுளே, இன்றைக்கி ஒரு பேப்பருமே கிடைக்கக்கூடாது. அப்படி ஏதாவது பேப்பர் கிடைச்சாலும் கிடைக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே பாஸ் ஆகணும் கடவுளே. என்ன நெட்டவள்ளி ஒரு நாள் இல்லாமல் ஒரே ப்ரேயராக இருக்குது. மக்களே, நெட்டவள்ளி ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பலையா? அம்மா கிளம்பணும். அம்மா ஸ்கூலுக்கு போக்கு முன்னாடி சும்மா ப்ரேயர் பண்ணிட்டு போகலான்னு தான் ப்ரேயர் பண்ணி. மக்களே, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதுற மக்களே? இன்றைக்கி பேப்பர் எல்லாம் கிடைக்கும்ல? அம்மா மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இன்னே கிடைக்காது. மண்டே தான் மோஸ்ட்டாக எல்லாம் டீச்சர்ஸும் தருவாங்க. சரி, இந்த தடவையாவது எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகிருவியா? தெரியல, நான் நல்லா தான் எழுதினேன். டீச்சர்ஸ் மார்க் போடுவாங்களான்னு தெரியல. நீ நல்லா எழுதியிருந்தா கண்டிப்பாக பாஸ் ஆகுவேன். சரி மக்களே, டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புன்னு. அம்மா இன்னைக்கு எனக்கு வயிறு பசிக்கவே இல்லை. எனக்கு டிஃபன் எல்லாம் வேண்டாம்மா. நெட்டவள்ளி பேப்பர் கிடைக்கிறத நினச்சி நல்லா பயந்துட்டு இருக்கா போல. அதனால தான் டிஃபன் வேண்டாம்னு சொல்ல. கடவுளே, நெட்டவள்ளி இந்த டைமாவது எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகணும். பூமாரி லீவு முடிச்சு ஸ்கூலுக்கு வரவே நல்ல ஜாலியாக இருக்குது பார்த்தியா? ஆமாம் நெட்டவள்ளி, ஆனால் ஸ்கூலுக்கு வரவே எனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருந்து. லீவ் எனக்கு நல்லாவே இல்லை தெரியுமா? நேரம் போகவே இல்லை. உங்கள் வீட்டில் தான் இப்போ மஞ்சு இருக்கா? இல்லை மஞ்சு அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஜாலியாக தானே இருக்கும். ஆனால் உனக்கே தெரியும் இல்லை, எனக்கும் மஞ்சுக்கும் எப்பவும் ஃபைட் வந்துட்டே இருக்கும். அதனால இந்த கிறிஸ்மஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. கிறிஸ்மஸ் முழுக்க நானும் அவனை எதுக்காவது ஃபைட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒன்று சாப்பாடுக்கு ஃபைட் பண்ணுவோம், கேக்குக்கு ஃபைட் பண்ணுவோம், எதுக்காவது ஃபைட் வந்துட்டே இருக்கும். இப்போ 2 டேஸாக நானும் மஞ்சுவும் ஒழுங்காக பேசவே இல்லை தெரியுமா? அப்படியா பூமாரி? எனக்கு கிறிஸ்மஸ் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்து. ஆனால் பேப்பரை நினச்சி எப்பவும் கவலையாக இருந்து. இன்றைக்கி பேப்பர் கிடைக்குமா பூமாரி? தெரியல நெட்டவள்ளி, நமக்கு 7 டேஸ் லீவ் இருந்துல்ல. அதில் கண்டிப்பாக டீச்சர்ஸ் எல்லாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு எப்பவும் என்ன தெரியுமா தோணும், சீக்கிரமாக பேப்பர் தந்து முடிஞ்சாச்சுன்னா அந்த டென்ஷன் எல்லாம் குறையும் இல்லை நெட்டவள்ளி. அதனால் சீக்கிரமாக தரணும்னு தான் எனக்கு தோணுது. நீ எக்ஸாம் நல்லா எழுதியிருப்ப. எக்ஸாம் நல்லா எழுதினவங்களுக்கு சீக்கிரமாக பேப்பர் கிடைக்கணும், மார்க் எல்லாம் கவுண்ட் பண்ணணும், யார் ஃபஸ்ட்டு செகண்ட்னு பார்க்கணும், அப்படி தோணும். ஆனால் நான் எக்ஸாமே நல்லா எழுதலை தெரியுமா? எனக்கு எப்போண்டா நல்லா லேட்டாக கிடைக்கவே இருக்குது. அதுவும் இன்றைக்கெல்லாம் பேப்பர் கிடைக்கலன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறமா மண்டே தானே பேப்பர் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கே பேப்பர் கிடைச்சுன்னா சாட்டர்டே சண்டே லீவை கூட என்ஜாய் பண்ண முடியாது. மஞ்சு, உனக்கு லீவெல்லாம் எப்படி போச்சு மஞ்சு? எனக்கு நல்லா போகல. இந்த பூமாரினால எங்கள் வீட்டில் ஒரே ஃபைட்டு தான். இதுவரை நாங்கள் அமெரிக்காவில் இருந்தோம். அப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? கிறிஸ்மஸ்னால் ஃபுல்லாக அவுட்டிங் போயிட்டு அம்மா அப்பா எல்லாருமே ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ பூமாரி வீட்டில் நிற்கமா நல்லாவே இல்லை. ஃபுல்லாக அவளுக்கு எனக்கு ஃபைட் தான் நடக்கும். பூமாரி பெருசாக யாரும் கூடயுமே ஃபைட் பண்ண மாட்டாயா? உனக்கும் பூமாரிக்கும் ஃபைட் நடக்குதுன்னே தெரியல. உனக்கு லீவெல்லாம் எப்படி போச்சு பம்பா? எனக்கு லீவெல்லாம் நல்லா தான் போச்சு. எங்கள் அம்மா ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. இனி இன்னும் 1 வாரம் தாண்டி போவாங்க. பேப்பர் எல்லாம் அதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் ஒழுங்காகவே எழுதல. எனது மேக்ஸ் ஒழுங்காக எழுதலையா? ஒன்றை பார்த்து தான் நெட்டவள்ளி காப்பி பண்ணி எழுதினா, அவளை பார்த்து நான் காப்பி பண்ணி எழுதினேன். எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் முன்னாடி ஒரே தலைவலியாக இருந்ததுனால மேக்ஸ் எக்ஸாம் படிக்கவே இல்லை. நான் பாஸ் ஆனாலே அது சேர்ந்தான். என்ன சொல்ல பம்பா, உன்னை நம்பி தான் நானே இருந்தேன் மேக்ஸ் பாஸ் ஆவேன். நீயே டவுட்டாக தான் சொல்லிட்டு இருக்க. பாப்போம், மோஸ்ட்டாக ஜஸ்ட் பாஸ் ஆகலான்னு தான் நினைக்கிறேன். 35 தானே பம்பா ஜஸ்ட் பாஸ்? இல்லை மஞ்சு, 40 தான் ஜஸ்ட் பாஸ். நோக்கியா, இப்போ கிளைமேட் நல்ல சூடாக இருக்குல்ல. நீ எப்படி தான் தலையில் அந்த டவலை போட்டிருக்கேனே தெரியல. உங்கள் வீட்டில் எல்லாருமே தலையில் அந்த டவல் ஷேல் எல்லாம் போட்டிருப்பாங்களா? ஆமாம் சந்தியா, நான் தலையில் ஷேல் மட்டும்தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் அந்த பர்தாவே போட்டுட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க தெரியுமா? நான் எங்கள் அம்மாட்ட ப்ளீஸ் பர்தா வேண்டான்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணாங்க. சில வீட்டில் பர்தாவை கலத்தை கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பிளாக் கலர் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவாங்க. அப்படி தானே? ஆமாம், அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். எனக்கெல்லாம் தலையில் கொஞ்ச நேரம் ஒரு கேப் வச்சுருந்தாலே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நெட்டவள்ளி, ஏதோ ஒரு மேம் வரது போல் சத்தம் கேட்குது. நீ சைலண்டாக இருப்போம். ஐயோ, மேக்ஸ் மேமா இவங்க எதுக்கு வந்தாங்க? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லீவு முடிச்சு இன்றைக்கி வந்துருக்கிறீங்க. எல்லாரும் கிறிஸ்மஸ் லீவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இனி இன்னையிலேருந்து புதிய போர்ஷன்ஸ் எல்லாம் எடுப்போம். எல்லாரும் ரெகுலராக படிச்சுட்டு வரணும். என்ன பூமாரி மேம் கையில் பேப்பர் இல்லை. அப்போ கன்ஃபார்மாக இன்றைக்கி பேப்பர் தரமாட்டாங்க தானே? தெரியல நெட்டவள்ளி, நான் பேப்பர் தரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், மேக்ஸ் ஒழுங்காகவே நான் எழுதல. ஃபுல்லாக பம்பாலை பார்த்து எழுதினேன். என்னது பம்பாலை பார்த்து எழுதுனியா? அவள் உனக்கு காட்டி தந்தாளா? அவள் மோஸ்ட் அவளுக்கு பேப்பரை யாருக்குமே காட்டி கொடுக்க மாட்டா. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபுல்லாக காட்டி தந்தா. அவளே என்னை கூப்பிட்டு எழுது நெட்டவள்ளின்னு சொன்னா. அப்படியா நெட்டவள்ளி? அப்போ கவலைப்படாத, நீ கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவ. மேம் இன்றைக்கி நியூ போர்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பேன் அந்த மாதிரியெல்லாம் சொன்னது போல இருந்தில்ல. அப்போ இன்றைக்கி நியூ போர்ஷன்ஸ் தான் எடுப்பாங்க, பேப்பர் தரமாட்டாங்க. பூமாரி, எனக்கு ஸ்டாஃப் ரூமில் மேக்ஸ் பேப்பர் கரெக்ஷன் பண்ணது இருக்கும், எடுத்துகிட்டு வா. பூமாரி போகாத பூமாரி, ப்ளீஸ் பூமாரி. மேம் உனக்கு ஃப்ரெண்டா நான் உனக்கு ஃப்ரெண்டா? நான் தானே ஃப்ரெண்டு. நான் சொல்லியதை தான் நீ கேட்கணும்.
என்ன நெட்டவள்ளி இப்படி சொல்லிட்டு இருக்க? மேம் என்கிட்ட கொண்டு வர சொன்னாச்சு. இது நான் போகலன்னா மேம் என்னதான் திட்டுவாங்க. ப்ளீஸ் நெட்டவள்ளி, நான் போறேன். என்ன பூமாரி, நான் உனக்கு தான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு கேட்குதா இல்லையா? மேம் நான் கொண்டு வரேன் மேம். சாரி நெட்டவள்ளி, நான் பேப்பர் எடுக்க போறேன். பம்பா மேக்ஸ் எப்படி எழுதியிருக்காளோ அவள் அடிக்க மார்க்கை பொறுத்து தான் எனக்கு மார்க் கிடைக்கும். மேம் எங்க கிளாஸ் பண்டில் மட்டும் தானே மேம் எடுக்க சொன்னீங்க? நிறைய பண்டில் பக்கத்துல இருந்து. ஆமா ஆமா, உங்க கிளாஸ் மட்டும் எடுத்தா போதும். பூமாரி எனக்கு மார்க்கை பார்த்தியா? ஆமா நெட்டவள்ளி, நான் எனக்கு மார்க்கை கூட பார்க்கல. ஆனால் உனக்கு மார்க்கை பார்த்தேன். நீ பாஸ் ஆகிட்டேன்னு. உனக்கு 40 மார்க். ஐ ஜாலி நான் மேக்ஸுக்கு பாஸ் ஆகிட்டேன். பம்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பம்பா பாஸ் ஆகிட்டாளா? இல்லை, அவளுக்கு மார்க்கையும் பார்த்தேன். அவளுக்கு 37 மார்க் தான் இருந்து. அப்படியே பூமாரி, நான் ஒரு வார்த்தை விடாமல் அவளை தான் பார்த்து எழுதுனேன். அவளுக்கு எப்படி 37 மார்க் வந்து? அவளுக்கு 40 வந்திருக்கணும் இல்லை? தெரியல மேம், பேப்பர் தரும்போது தான் தெரியும். நான் கிளியராக பார்க்கல. 37 போல தான் இருந்து. ஒருவேளை 87 இருக்கும் பூமாரி. ஆமாம் ஆமாம், நான் தான் ஒருவேளை அவசரத்தில் பார்க்கலையா இருக்கும். பிள்ளைங்களும் அமைதியாக இருங்க. யாராவது பேசினா அவங்களுக்கு -5 மார்க். மஞ்சு 38 மார்க். மேம் இன்னும் 2 மார்க் போடுங்க மேம், அப்போ நான் பாஸ் ஆகிடுவேன். உனக்கு நான் 2 மார்க் போட்டேன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் 2 மார்க் போட்டு கொடுக்கணும். மேம் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். நோ மஞ்சு, அடுத்த டைம் நல்லா படித்து பாஸ் ஆகிய வழிய பேர் என்ன? மறக்காம நாளைக்கு பேப்பரில் சைன் வாங்கிட்டு வா. ஓகே மேம். பூமாரி 98 மார்க். வெரி குட் பூமாரி, கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் உனக்கு தான். ஆனால் ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் போடலைன்னா 100 மார்க் எடுத்துருப்பேன் மேக்ஸில். ஆமாம் மேம், எனக்கு மேக்ஸ் டெஸ்ட் எப்பவுமே தெரியும். நான் ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் போட்டிருக்கேன்னு நான் வீட்டில் போய் செக் பண்ணேன். ஆன்சர் எனக்கு தப்பாக தான் வந்து. இனி கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் வராமல் பார்த்துருக்கணும் என்ன? ஓகே மேம், அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நான் 100 மார்க் எடுப்பேன். வெரி குட் பூமாரி, இப்படி தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் என்ன? பூமாரி சூப்பர் பூமாரி, 98 மார்க் எடுத்துருக்கல. ஆமாம் ஆமாம், எனக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். நான் எப்படியாவது அடுத்த டைம் 100 மார்க் எடுக்கணும் நெட்டவள்ளி. 40 மார்க். நெட்டவள்ளி இந்த டைம் நீ பரவாயில்லை, எப்படியோ பாஸ் ஆகிட்ட. மேம் இனி எல்லா டைமும் நான் பாஸ் ஆவேன். நானும் நிறைய மார்க் எடுப்பேன் மேம். நெட்டவள்ளி உனக்கு ஃபுல்லாக கேர்லெஸ் மிஸ்டேக் தான். எக்ஸாமுக்கு முந்தின நாள் நல்லா எழுதி படிக்கணும் என்ன? அப்போ தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. எல்லா ப்ராப்ளமும் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டான கேர்லெஸ் மிஸ்டேக். ஆன்சர் வந்து தப்பாக வருது. ஸ்டெப்ஸுக்கு உள்ள மார்க் தான் உனக்கு நான் போட்டிருக்கேன். ஆமாம் மேம், எக்ஸாமுக்கு அவசரத்தில் நான் எழுதியே படிக்கல. மேக்ஸ் சும்மா வேறு சப்ஜெக்ட் போல படித்தேன். பம்பா நெட்டவள்ளியை பார்த்தியா? ஃபுல்லாக ஒன்றை பார்த்து எழுதிட்டு மேம்கிட்ட எப்படி போய் சொல்லிட்டு இருக்கா? ஆமாம் ஆமாம், நீ அவளை பார்த்து தானே எழுதுன. உனக்கு 38 மார்க் தான் வந்திருக்கு. நெட்டவள்ளிக்கு 40 மார்க் வந்திருக்கு. ஆமாம், நெட்டவள்ளி ஒன்றை பார்த்து எழுதுனா, நான் அவளை பார்த்து எழுதும்போது ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு 40 விட நிறைய மார்க் தான் வரும்னு நினைக்கிறேன் பம்பா. சந்தியா 57 மார்க். சந்தியா நீ எப்போ ஆவரேஜாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் என்ன? ஒரு 80 மார்க்காவது வரணும். ஓகே மேம். பம்பா 37 மார்க். பம்பா நீ இப்போ வர வர ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டு போகிற. நெட்டவள்ளி கூட உன்னை விட நிறைய மார்க் எடுத்திருக்கா. நீ எப்போவுமே 90, 95 அப்படி தானே மார்க் எடுப்பேன். இந்த டைம் மார்க் எல்லாம் எங்கே போச்சு? மேம் அடுத்த டைம் நான் நல்லா எழுதுவேன் மேம். அழுது ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ எப்படி படிச்சுட்டு இருந்த? உங்கள் அம்மாட்ட நாளைக்கு பேசணும். பம்பா அழாது பம்பா, ஒன்று பார்த்து தானே நெட்டவள்ளி எழுதுனா. அவளுக்கு 40 மார்க், உனக்கு எப்படி 37 மார்க் வந்து? அவளுக்கு பேப்பரை வாங்கி பாரு. சந்தியா நெட்டவள்ளி பேப்பரை வாங்கிடா சந்தியா. நெட்டவள்ளி பம்பா உனக்கு பேப்பரை பார்க்க கேட்குறா. நெட்டவள்ளி கொடுக்காத, அவள் ஏதாவது பண்ணிடுவா. பூமாரி, அவளால் தான் நான் பாஸ் ஆகவே செஞ்சுருக்கேன். பாவம், நான் எனக்கு பேப்பர் தானே கேட்டேன், நான் கொடுக்க போகிறேன். பாரு பம்பா, உனக்கு ஒரு 1 வேர்டு தப்பு போட்டிருக்காங்க. அவளுக்கு நெட்டவள்ளிக்கு கரெக்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு அப்படி 3 1 வேர்டு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவளுக்கு 40 மார்க் கிடைச்சிருக்கு. மேம்கிட்ட போய் கேளு. ஆமாம் இல்லை, அப்போ 3 மார்க் எனக்கு கிடைச்சுன்னா நான் பாஸ் ஆகிடுவேன். நான் மேம்கிட்ட போய் கேட்க போகிறேன். மேம் இது எனக்கு பேப்பர், இது நெட்டவள்ளிக்கு பேப்பர். நாங்கள் 2 பேருமே சேமாக தான் எழுதியிருக்கோம். அவளுக்கு 3 ஆன்சர் நீங்கள் கரெக்ட் போட்டிருக்கிறீங்க. அது 3மே எனக்கு தப்பு போட்டிருக்கிறீங்க. எதனால மேம்? ஆமாம் இல்லை, நெட்டவள்ளிக்கு நான் தெரியாமல் கரெக்ட் போட்டுட்டேன். அது உண்மையில தப்பு தான். நெட்டவள்ளி உனக்கு 37 மார்க் தான். என்ன உங்கள் 2 பேருக்கு பேப்பர்லேயுமே ஒரே போல் ஆன்சர் இருக்குது? நான் நாளைக்கு உங்கள் 2 பேப்பரையும் செக் பண்ணிட்டு கொண்டு வரேன். மேம் எல்லாமே நெட்டவள்ளி தான் என்ன பார்த்து எழுதுனா மேம். இன்னைக்கு பெல் வேற அடிச்சாச்சு, நான் கிளம்பி நாளைக்கு உங்கள் 2 பேருக்கும் தாரேன். நெட்டவள்ளி அழாத நெட்டவள்ளி, ஃபர்ஸ்டே சொன்னேன்னா உனக்கு பேப்பர் எல்லாம் அவள்கிட்ட கொடுக்காதேன்னு. அழாத நெட்டவள்ளி, இப்போ சாப்பிட பீரியட், வா நம்ம சாப்பிட போகலாம். இன்றைக்கி தான் கடைசி எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க. இனிமேல் வைக்கவே மாட்டாங்க. நான் ஃபெயில் ஆகிட்டேன்ல. நெட்டவள்ளி இது உனக்கு லஞ்ச் பாக்ஸா? பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. புதிய லஞ்ச் பாக்ஸா? பாரு பம்பா, நெட்டவள்ளிக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். நெட்டவள்ளி இந்த லஞ்ச் பாக்ஸ் நீ எங்கே இருந்து வாங்கின? பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. 3 கம்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல. இந்த லஞ்ச் பாக்ஸு கூட இந்த ஸ்பூனும் கிடைச்சா? ஆமாம் பூமாரி, நான் இது அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது 600 ரூபா தான். 3 ஸ்பூனுமே ஃப்ரீ தான். அப்படியே நெட்டவள்ளி, எனக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு. நானும் இன்னைக்கு போய் ஆர்டர் பண்ணுவேன். சரி பூமாரி, உனக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் வேணும்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் தந்திருக்கேன். என்ன நீ போய் வாங்கு. சந்தியா நானும் அந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தான் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குல்ல? நானும் இன்னைக்கு போய் ஆர்டர் பண்ண போகிறேன். மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.